தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 1000 திரைகளில் காலை 9 மணிக்கு ரிலீஸ் ஆனது நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம். சென்னை ரோஹிணி காசி திரையரங்குகளில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். மதுரை மிட்லான் திரையரங்கில் வெளியானது நடிகர் விஜயின் கோட் திரைப்படம். விஜயின் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்த ரசிகர்கள். சேலம், திருச்சி, மதுரையிலும் வெளியானது விஜயின் கோட் திரைப்படம். நெல்லையில் உற்சாக ஆரவாரத்துடன் சிறப்பு காட்சியை காண சென்ற ரசிகர்கள் பட்டாளம். கோவை பிராட்வே சினிமாஸ் திரையரங்கில் வெளியானது தி கோட் திரைப்படம். காலையிலேயே சிறப்பு காட்சியை பார்க்க வந்த சிவகார்த்திகேயன், லோகேஷ் கனகராஜ், அனிருத். சிகாகோவில் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடிக்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழகத்தில் தொழில் முதலீடு மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. ஆசிரியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் என புகழாரம். வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் சந்திப்பு. இரு நாடுகள் இடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலி. தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் வினாடிக்கு 20,000 கன அடி நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,272 கன அடியாக உயர்வு. பாசனத்திற்காக அணையில் இருந்து 19,700 கன அடி நீர் வெளியேற்றம். தென்காசி அருகே 2 நாட்களாக கூண்டில் சிக்காமல் வனத்துறையினரிடம் போக்கு காட்டி வரும் சிறுத்தை. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 2வது நாளாக சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் போலீசார் நடவடிக்கை. வேலூரில் சட்டவிரோதமாக கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 5 பேர் கொண்ட கும்பல் கைது. பல்லடம் அருகே போதை மாத்திரைகளை கடத்தி சென்ற கல்லூரி மாணவன் உட்பட 2 பேர் சிக்கினர். சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் அருகே பேருந்தை வழிமறித்து நின்ற ஒற்றை காட்டு யானை. திடீரென பேருந்தை துரத்தியதால் பயணிகள் பீதி.
முப்போகம் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்பொழுது ஒருபோக சாகுபடி கூட செய்ய முடியாததால் கவலை. மழையை நம்பி நேரடி நெல் விதைப்பை துவங்கிய விவசாயிகள் சம்பா தொகுப்பு திட்டம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி. பிறந்த நாளை முன்னிட்டு தேனி சின்னமனூரில் குறு மாரத்தான் போட்டி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி பரிசை வென்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது தொடர்பாக அரசு பள்ளிகளில் உறுதிமொழி ஏற்க கோரிய அறிவிப்பு ரத்து. தவறான சுற்றறிக்கை அனுப்பிய அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு விளக்கம். காலாவதியான சுங்கச்சாவடிகளில் வழக்கமான கட்டணம் வசூலிக்க கூடாது என அமைச்சர் ஏவவேலு திட்டவட்டம். காலாவதியான 4 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தகவல். பாராலிம்பிக்கில் ஆடவர் கிளப் எறிதல் போட்டியில் இந்திய வீரர் தரம்பீர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். 2வது இடம் பிடித்த இந்திய வீரர் பிரணவ் சுருமா வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாராலிம்பிக் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மா அரையிறுதிக்கு முன்னேற்றம். இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ரசிகர்கள் ஆர்வம். பாராலிம்பிக்கில் பதக்கங்களை வேட்டையாடிய தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சியும் ஊக்கமும் தான் வெற்றிக்கு காரணம் என வீராங்கனைகள் நிகழ்ச்சி பதிவு. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 7 ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்னை வருகை. மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேரை கைது செய்து இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். சிறைப்பிடித்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க திருச்சி மாவட்டம் வையம்பட்டி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தீர்மானம். முதலமைச்சர் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. தேனியில் உணவு பாதுகாப்புத்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் காலாவதியான சிப்ஸ் வகைகள், குளிர்பானங்கள் பறிமுதல் செய்து அழிப்பு. சீன நூடுல்ஸ் சாப்பிட்டு திருச்சியை செய்த சிறுமி உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 15 வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி குழந்தை திருமணம் செய்து வைத்த பெற்றோர். தைரியத்துடன் சிறுமி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பாலியல் புகாரில் சிக்கும் தமிழ் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் 5 ஆண்டுகள் சினிமாவில் பணியாற்ற தடை. தென்னிந்திய நடிகர் சங்கம் அதிரடி அறிவிப்பு.
தமிழ் திரையுலகில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 7 தீர்மானங்களை நிறைவேற்றியது தென்னிந்திய நடிகர் சங்கம். பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் தருவதில் இருந்து சட்ட ரீதியாக தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் கமிட்டி செய்யும் என உறுதி. எல்லா துறைகளிலும் பாலியல் சீண்டல்கள் இருக்கும்போது ஏன் திரைத்துறையை மட்டும் குறை கூறுகிறீர்கள் என நடிகை குஷ்பு பாய்ச்சல். தென்னிந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் நடித்துள்ள தனக்கு இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என விளக்கம். பள்ளிக்கூடத்துல நடக்கலையா, இல்ல எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா, இல்ல அரசியல்ல நடக்கலையா, எல்லா இடத்துல நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அது சினிமா எல்லா பழியை எடுத்துட்டு சினிமா மேல போடுங்கிறது சொல்றது தப்பு. எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்க. நான் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா? உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணை. நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி உள்ளிட்ட பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா கடிதம். கட்சி தாவும் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. இமாச்சல பிரதேச சட்டப்பேரவையில் புதிய மசோதாவை நிறைவேற்றி மாநில அரசு அதிரடி. ஆந்திராவில் வெள்ள பாதிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய மத்திய நிபுணர் குழு அமைப்பு. வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நேரில் சென்று உதவிகளை செய்திட உத்தரவிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். ஆந்திர மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு நடிகர்கள் சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் நிதி உதவி. நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கினர். ஹரியானாவில் தூய்மை பணியாளர் பணிக்கு விண்ணப்பித்த 46,000 பட்டதாரிகள். வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து விட்டதை காட்டுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம். அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உள்ள பள்ளியில் 4 பேரை சுட்டுக் கொன்ற 14 வயது மாணவன். ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் 2 கொலை வழக்குகள் பதிவு. ஷேக் ஹசீனா மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 94ஆக உயர்வு. உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலேபா திடீர் ராஜினாமா. அமைச்சரவையில் மாற்றம் தேவை என ஜெலன்ஸ்கி அண்மையில் பேசியிருந்த நிலையில் அடுத்தடுத்து 4 அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனடா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றது NDP கட்சி. புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை வாபஸ் பெற்றதால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசுக்கு சிக்கல். ஆஸ்திரேலியா அருகே பப்புவா நியூ கினியாவில் காலை 6 மணி அளவில் நிலநடுக்கம். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம்.